ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம சீரிஸோட 8th எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல நீகுவாவை அந்த மந்திர குகைக்குள்ள அனுப்பி அவளுக்கு தண்டனை கொடுத்துட்டு இருந்தாங்க. வெளிய பையன் கெஞ்சிட்டு இருந்தா ஆத்தோட தான் முடிஞ்சது. இந்த எபிசோட்ல மறுபடியும் நம்ம பையன் கெஞ்சுறான், அந்த தண்டனையை அவளுக்காக நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்ல கொஞ்சம் கூட மாஸ்டர் கவலையே படாம தண்டனையை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. நீகுவாவை சுத்தி இருக்கிற மந்திரங்கள்லாம் ஆளாளுக்கு ஒரு பக்கம் போட்டு தாக்க ஆரம்பிக்குது. இந்த அடி எல்லாமே டைரக்டா இங்க இருந்துட்டு இருக்க சொங்கோங்க இருக்கானே அவன் மேல பட ஆரம்பிக்குது. அவனும் வழியில துடிக்க ஆரம்பிக்கிறான். நிறைய அடி வாங்கிட்டு நீகுவா பொத்துன்னு போய் கீழே விழுந்துடுறா. இங்க நம்ம பையன் பாக்குறான், மாஸ்டர் ப்ளீஸ் மாஸ்டர் அப்படின்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கான். அவ ஒரு அப்பாவி பொண்ணு, அவளுக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கணுமா அப்படின்னு கேட்க, அவ உண்மையாவே ஒரு அரக்கியா இருந்தா அப்படின்னா இந்த தண்டனை எல்லாம் முடியும் போது அவ ஆத்மா அங்கேயே செதறி போயிடும், அதை நம்ம பார்த்து எதுவா இருந்தாலும் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு மாஸ்டர் சொல்லிடுறாரு. இங்க சொங்கோங் சிரிக்க ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி வலிலாம் வலிக்கும் போது தான் ரொம்ப நாளுக்கு அப்புறமா நான் மறுபடியும் உயிரோட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலே ஆகுது, என்னை பத்தி கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு அவனோட அசிஸ்டன்ட் மிங்குன்னு ஒருத்தர் இருக்கான், அவன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். மிங்கு, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. அதுவும் இல்லாம நீங்க ஏற்கனவே நீகுவா கூட இருந்தா அந்த நரியை கூட்டிட்டு வர சொன்னீங்க, அந்த நரியை நான் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, சீக்கிரமா போயிட்டு அவரை நல்லபடியா பத்திரமா பாத்துக்கோ, அது மட்டும் இல்லாம நீகுவாக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது, அவளுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு அங்க நம்ம ஆள் இருக்கான்ல அவன் கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்ல அந்த அசிஸ்டன்ட்டும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். நீகுவாக்கு அடுத்து மந்திரக்கட்டு தாக்குதல் நடக்க ஆரம்பிக்குது. இத மறுபடியும் நம்ம பையன் திரும்பி பாத்துட்டு இருக்கான். இதை நீங்க செஞ்சுதான் ஆகணுமா அப்படின்னு கேட்க, நீ இப்பவே போய் நினைவு மண்டபத்துல மண்டி போடுற வழியை பாரு, இல்லைன்னா உனக்கு இன்னும் கொடூரமான தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்ல அங்க இருந்து பையனை கூட்டிட்டு ஆளுங்க எல்லாம் கிளம்பி போயிடுறாங்க. இங்க நீகுவா உள்ள தண்டனை அனுபவிச்சுட்டே இருக்கும் போது நிறைய சக்தி அவளை அட்டாக் பண்ண வருது. அப்போ கருப்பு கடல்ல ட்ரெஸ் போட்ட ஒருத்தன் அங்க வந்து அந்த அட்டாக் எல்லாம் அவன் பாதைய வாங்கிக்கிறான். வாங்கிட்டு நீகுவா பக்கத்துல வந்து நிக்கிறான். நீகுவா திரும்பி பாக்குறான், மாஸ்க் போட்டிருக்கான், முகமே அவளுக்கு சரியா தெரியல. இங்க பையன் நின்னுட்டு இருக்கும் போது அவங்க மாஸ்டர் வந்துடுறாரு. நான் இவ்வளவு சொல்லியும் கேட்காம ரூல்ஸ் எல்லாம் மீறி அந்த இடத்துக்கு வந்திருக்க, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் அப்படின்னு பையனை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணு பாவம் தனியா ஆளே இல்லாம ஹெல்ப்புக்கு இல்லாம இருக்கா, அவளை போய் இவ்வளவு நம்ம கஷ்டப்படுத்திடுமா மாஸ்டர்னு கேட்க, நீ எதுக்காக அவளை காப்பாத்தின, அவளை பாக்கிறதுக்கு ஃபெங்லி மாதிரி இருக்குன்னு தானே காப்பாத்தின, உண்மையை சொல்லு, உன்னை இந்த ஊரை காப்பாத்துறதுக்காக 10 வருஷத்துக்கு முன்னாடி உன முதல் மாஸ்டர் உயிரையே தியாகம் பண்ணி கொண்டு வந்திருக்காரு, ஆனா நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, அந்த பொண்ணு அப்பாவி, அவளுக்கு ஊர் உலகமே தெரியாது, அவளை நம்ம கொன்னு அப்படிதான் என்னோட பொசிஷனை நான் ஸ்டேபிள் பண்ணிக்கணும் அப்படின்னா என் மாஸ்டரே என்னை பார்த்து கேவலமா தான் நினைப்பாரு, அந்த ஒரு பொண்ணை காப்பாற்ற முடியாத நான் எப்படி இந்த ஒட்டுமொத்த குலத்தையும் காப்பாற்ற போறேன் அப்படின்னு கேட்க, அந்த பொண்ணுக்கு அந்த குளிர் வியாதி இருக்கு, கண்டிப்பா அவளுக்கு உலகத்துல இருக்கிற ஆபத்தை உனக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதனாலதான் நான் சொல்றேன் அந்த ஆபத்துல இருந்து உன்னை காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் 10 வருஷத்துக்கு முன்னாடி மாஸ்டர் உயிரை விட்டாரு, இப்போ நீ மறுபடியும் அவளை பார்த்த அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஆபத்தை உனக்கு கொடுக்கணும்னு உனக்கு தெரியாதா, உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா ஷூ இனத்துக்கே ஆபத்து, நம்ம எல்லாருமே அழிஞ்சு போயிருவோம், அது உனக்கு புரியலையா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க, பையன் அந்த பொண்ணு அவ கிடையாது, அவளுக்கு ஒண்ணும் ஆகாது அப்படின்னு மறுபடியும் சொல்ல ஆரம்பிக்கிறான். இங்க சொங்கோங்க பாக்குறதுக்கு மறுபடியும் மிங்க வந்துடுறான். ஃபாக்ஸ கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு ஃபாக்ஸ கூட்டிட்டு உள்ள வரான். இப்ப இந்த ஃபாக்ஸுக்கு ஒரு மனுஷ ஊரு கிடைச்சிருது. உங்களோட ஆசீர்வாதத்துல இந்த பொண்ணு கூட நான் இத்தனை வருஷமா இருந்தேன், எனக்கு மனுஷ ஊரு கிடைச்சிருச்சு, உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும்னு அந்த பொண்ணு அப்படியே தலை வணங்கி நின்னுட்டு இருக்க, சொங்கோங் பாக்குறான் மனுஷ உருவும் வந்துருச்சு, இந்த பொண்ணு ரொம்ப அடக்கமா நம்ம பேச்செல்லாம் கேட்கிற நல்ல பொண்ணா இருக்கா, நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியான்னு கேட்க, நீங்க என்ன சொன்னாலும் நான் செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த ஃபாக்ஸை நேரா கூட்டிட்டு போயிட்டு ஒரு கண்ணாடி முன்னாடி சொங்கோங் நிறுத்துறான். அவ தோல்ல கையெல்லாம் போட்டுட்டு இருக்கான். அப்போ கண்ணாடியில பார்த்தா யாரோ ஒரு உருவம் மாதிரி வந்து முகம்லாம் கம்ப்ளீட்டா கவர் ஆயிருக்கு, என்ன விடுன்னு கத்துற மாதிரி இருக்கு. இந்த ஃபாக்ஸ் பார்த்துட்டு பயந்து போயிடுறா. இந்த ஃபாக்ஸ் உன்னை ஒண்ணும் பண்ணாதுமா, இந்த ஆத்மா இது சின்ன நினைவு மட்டும்தான், அந்த ஆத்மாவை நான் உனக்குள்ள விட போறேன், அதுக்கு வந்து ஒரு மனுஷ உரு தேவைப்படுது, அது நீயா ஏன் இருக்க கூடாது அப்படின்னு கேட்டுட்டு இந்த ஃபாக்ஸ் பயப்பட அந்த உருவை எடுத்து கண்ணாடியில இருந்து எடுத்து இவ உடம்புக்குள்ள விட்டுறான். அந்த உடம்பு வேற ஒரு உருவமா மாறிடுது. கிட்டத்தட்ட பார்க்க நம்ம நீகுவா மாதிரிதான் இருக்கு. அவளுக்கு ஒரு ஃபீனிக்ஸ் மாஸ்க் போட்டு விட்டு அங்க இருந்து ரொம்ப சந்தோஷமா சொங்கோங் அனுப்பி விட்டுறான். அந்த பொண்ணு இங்க மறுபடியும் வந்துடுறா. ஃபீனிக்ஸ் மாஸ்க் போட்ட பொண்ணு அங்க வந்துட்டு ஏதோ ஒரு சக்தி ஒரு ஆறுல இருக்கு, அந்த சக்தியை நான் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு தெரியற மாதிரி ஊருக்கே சிக்னல் காட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. அங்க கரெக்டா நம்ம பையனோட இடத்துல இருக்கிற மணில எல்லாம் சிக்னல் தெரியுது. இங்க நம்ம பையனை அடுத்த நாள் பாக்குறதுக்கு அவன் மாஸ்டரும் வந்துடுறாரு. வந்துட்டு சரி ஓகே, இதுக்கு மேல நீங்க வெயிட் பண்ண வேண்டாம், இப்பதான் நான் விஷயம் கேள்விப்பட்டு வந்தேன், அந்த ஃபெங்லி இருக்கால அதான் அந்த ஃபெங் மாஸ்டரோட பொண்ணு, அவ வேற ஒரு இடத்துல உரு வந்திருக்காலாம், ஃபீனிக்ஸ் மாஸ்க் போட்டுட்டு நம்ம சக்தியில உன்னை அடைஞ்சிட்டேன் அப்படின்னு வெளி உலகத்துக்கே மேனுவல் ஒண்ணு முடிச்சு பவர் அடைஞ்சிட்டேன்னு காட்டியிருக்கா. எதுக்காக அவ இப்படி பண்ணான்னு தெரியல. கரெக்டா நீகுவா இங்க மாட்டிருக்கா. இந்த பொண்ணு ஃபெங்லி இல்லன்னு சொல்ற மாதிரி வேற ஒரு இடத்துல ஒரு பொண்ணு ஒருத்தி வந்திருக்கா.
இப்பன்னு பார்த்து ஸ்னோ மான்ஸ்டர் வேற வந்திருக்கு. நாட்டுக்கு நிறைய பிரச்சனை வர மாதிரி எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அப்பனா ஒண்ணு தெரியுது, இது நீஹ்வாக்கும் அந்த ஃபெங்லிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல போல. அவன் உடம்புக்குள்ள இருக்கிற அந்த குளிர் வியாதி தானா வந்தது போல. அது எப்படியோ போட்டு அந்த பொண்ணை நான் ரிலீஸ் பண்றதுக்கு உத்தரவு போட்டுட்டேன். ஆனா நீ அந்த ஃபெங்லி இருக்கால, உண்மையாவே அவளை பார்த்து அவ வந்து இந்த நாட்டுக்கு கெட்டது பண்றதுக்கு தான் இங்க வந்திருக்கான்னு முடிவு பண்ணிட்டா. அவளை சும்மா விடக்கூடாது, அவளை கொண்டுடணும். புரியுதா? உனக்கு ஆபத்தை கொண்டு வரதுக்காக வந்தவ அவன்னு சொல்ல பையன் எனக்கு புரியுதுன்னு சொல்லிடுறான். அங்க இருந்து நேரா கிளம்பி நீஹ்வாவை காப்பாத்த போயிடுறான். அத்தனை பேரையும் தாண்டி உள்ள வந்துட்டு இருக்க. பார்த்தா நீஹ்வாவை காணோம். எங்கடா காணோம்னு தேடிட்டு இருக்கும் போது மேல மிதந்துட்டு இருக்கா. பையன் நேரா மந்திரத்தை போட்டு மேல போயிடுறான். அவளை காப்பாத்தி கீழே கொண்டு வந்து கொஞ்சம் சக்தியை கொடுக்குறான். நீஹ்வா கண்ணை திறந்துடுறா. என்ன காப்பாத்த நீ வருவன்னு தெரியும், அதான் அந்த மாஸ்க் போட்டவன் உள்ள வந்து என்ன வா போலான்னு கூப்பிட்டான். அப்ப கூட நான் அவன் கூட போகவே இல்லையேன்னு சொல்ல பையனுக்கு கன்ஃபியூஸ் ஆயிருது. இங்க வந்தாங்களா, யாருதுன்னு கேட்க மாஸ்க் போட்டிருந்தாங்க, எனக்கு தெரியாதவங்க முகம் அப்படின்னு சொல்லிட்டு மயங்கி விழுந்துடுறா. பையன் அவளை உள்ள கூட்டு போய் உட்கார வச்சு ட்ரீட்மெண்ட் பார்க்க ஆரம்பிக்கிறான். ஒரு வழியா நீஹ்வா ஏஞ்சிடுறா. நீ ஒன்னும் கவலைப்படாத, மருந்து வந்துட்டே இருக்குன்னு பையன் சொல்லிக்கிட்டு இருக்க. அங்க சூசு ஓடி வரா. உங்க முதுகுல காயம் அப்படின்னு சொல்ல உடனே நம்ம நீஹ்வாவும் என்னாச்சு உன் முதுகுல அப்படின்னு கேக்குறா. பையன் பாக்குறான், எனக்கு ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் வேலை இருக்கு, அவளுக்கு மருந்து கொடுன்னு சூசு கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். நீஹ்வா உடனே சூசுவை பார்த்து, என்னதான் உனக்கு பிடிக்காதுல்ல, அப்புறத்துக்கு மருந்தெல்லாம் கொண்டு வர, ஆனா நான் உனக்கு சொன்னா கேப்பியா? நீ வந்துட்டு ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிக்கிற பையனை அது பையனுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்க. தெரிஞ்சா டைரக்டா அதை பத்தி உங்ககிட்ட பேசணுமே அப்படிங்கிறதுக்காக தான் பையன் அதை பத்தி எதுவுமே உங்ககிட்ட பேசுறதே கிடையாது. ஆனா உன் மனசுல இருக்கிற ஆசையெல்லாம் தூக்கி போட்டுரு. நாவல்ல படிச்சிருக்கேன் இதே மாதிரி யார் யாரெல்லாம் லவ் பண்ண என்ன சிக்னல் கொடுப்பாங்க அப்படின்னு. ஆனா எனக்கு நல்லாவே தெரியுது பையன் என்னதான் லவ் பண்றான். அவன் ஆக்ஷன் எல்லாம் என்ன லவ் பண்ற மாதிரி இருக்கு. நீ அதனால ஏமாந்துராத அப்படின்னு சொல்லிட்டு அவ படுத்துக்க. சீ, வெக்கமே இல்லாத பொண்ணுன்னு கத்திட்டு சூசு அங்க இருந்து போயிடுறா. இங்க பையன் நேரா கிளம்பி வரான். அந்த மாஸ்க் போட்ட ஒருத்தி வந்தால, பீனிக்ஸ் மாஸ்க், அவ யாருன்னு பார்க்க ஆரம்பிக்கிறா. இது யாருன்னு தெரியலையே அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கான். கரெக்டா இன்னொரு பக்கம் சொங்கோங் அவனோட மத்த டீம் ஆளுங்களை எல்லாம் கூப்பிட்டுறான். கூப்பிட்டு இப்போ ஒரு சக்தி நமக்கு இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு. மொத்தமா அந்த புனித பழைய சக்தி கல்லு செதறி போனது 4 பீஸா மாறிடுச்சு. ஒன்ன என்கிட்ட கொடுத்துட்டு நம்ம பழைய தலைவர் கிளம்பிட்டாரு. இப்ப மீதி 2 பூமியில இருக்கு அப்படின்னு நமக்கு தகவல் தெரிஞ்சிருக்கு. அதை எடுக்கிறதுக்காக நான் என் அசிஸ்டன்ட் மிங்க அனுப்ப போறேன் அப்படின்னு சொங்கோங் சொல்ல, மிங்கு 10 வருஷமா தான் அவங்க கூட இருந்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம நம்ம இனத்தை சேர்ந்தவனே கிடையாது. அவனை எப்படி அனுப்பலாம், என்ன அனுப்புங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு இன்னொரு தலைவி சொல்ல ஆரம்பிக்கிறா. உடனே சொங்கோங்குக்கு செம கோவம் வருது. என்ன சொல்ல வர? அப்பனா வந்து நானும் உன் இனத்தை சேர்ந்தவன் கிடையாது, உன் பழைய தலைவர் தான் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தாரு, சோ நானும் என் தலைவன் பதவியை உன்கிட்ட கொடுத்துடணும்னு சொல்ல வரியான்னு கேட்க, இல்ல நான் அப்படி ட்ரை பண்ணல அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க சொல்லிதான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு ஒரு சக்தி ஒண்ணு போட, அங்க கார்னர்ல ஒரு ஜெயில் ஒண்ணு இருக்கும்ல, அந்த ஜெயிலுக்குள்ள போற மாதிரி இவ்வளவு அனுப்பி விட்டுறான் சொங்கோங். அந்த பொண்ணு போய் பயப்படுறா. அப்படி சொல்லவே இல்ல, நீங்க என்ன கொல்லாதீங்க, கொல்ல தேவை கிடையாது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல ஆரம்பிக்கிறா. பக்கத்துல இன்னொரு தலைவி இருக்கா. இது யாருன்னு பார்த்தா நம்ம பழைய தலைவர் இருப்பார்ல, அவரோட ஒய்ஃப் தான் நின்னுக்கிட்டு இருக்கா. உடனே சொங்கோங் பாக்குறான். சரி ஓகே, நான் வந்துட்டு பழைய தலைவருக்கு யாரையும் கொல்ல மாட்டேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், வந்துரு பரவாயில்ல உன கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணும் பக்கத்துல வந்து நிக்கிறா. சொங்கோங் மத்த 2 பேர்கிட்டையும் கேக்குறான், நான் இங்க அனுப்பவா அப்படின்னு. நீங்க யார வர அனுப்புங்க, உங்களுக்குன்னு சில பிளான்லாம் இருக்கும், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்கன்னு பழைய தலைவி சொல்லிக்கிட்டு இருக்க. பழைய தலைவி ரொம்ப அறிவாளியா இருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆள் கிட்ட சொங்கோங் கேக்குறான். அவனும் நீங்க எதை வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம், மிங்கையே அனுப்புங்கன்னு சொல்லிடுறான். உடனே பழைய தலைவி அங்க இருந்து எனக்கு வேலை இருக்குன்னு கிளம்பி போயிடுறா. சொங்கோங் மீதி இருக்கிற 2 பேர்கிட்டையும் அவரோட புருஷனோட பொசிஷன்ல நான் இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கலையோ, நீங்களாவது எனக்கு கொஞ்சமாவது உண்மையா இருக்கீங்களே அப்படின்னு நக்கலா சொல்ல அந்த 2 பேரும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இங்க மறுபடியும் நம்ம பையனோட இடத்தை காட்டுறாங்க. பையன் உட்காந்து ஏதோ புக்கெல்லாம் படிச்சுட்டு இருக்கான். கண்டிப்பா உள்ள யார் வந்திருப்பா நீஹ்வாவை பாக்குறதுக்கு? மாஸ்க் போட்ட அந்த பீனிக்ஸ் மாஸ்க் பொண்ணுதான் உள்ள வந்திருப்பாளா? ஆனா அவ வரதுக்கு வாய்ப்பே இல்ல உள்ள வேற யாராவது இருப்பாங்களா அப்படின்னு ஏதேதோ யோசிக்க ஆரம்பிக்கிறான். இங்க சொங்கோங்க கிட்ட அங்க மிங்க வந்துடுறான். நம்ம 2 தலைவர்கள் கண்டுக்காத மாதிரி கிளம்பி போனாங்கல்ல, அந்த அதிசய கல் எடுக்கிறதுக்கு அவங்க தேட ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொல்ல, அவங்க அப்படிதான் தேட ஆரம்பிப்பாங்க. இத்தனை வருஷமா அது எங்க இருக்குன்னு தெரியாம கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. இப்ப இருக்கிற இடம் தெரியுதுல்ல, நமக்கு ஆபத்தை கொண்டு வராத வரைய நம்ம எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம், நம்மளும் போய் தேடி கண்டுபிடிப்போம், அவங்களும் தேடட்டும் அப்படின்னு சொங்கோங் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா என்னதான் அந்த கல்லை தேடிட்டாலும் உங்க இதயத்துக்கு பக்கத்துல நம்ம வந்துருவோம். ஆனா அதுக்கப்புறம் கூட பழைய தலைவரோட ரத்தம் இருந்தா மட்டும்தான், இல்ல இந்த வம்சாவளியோட ரத்தம் இருந்தா மட்டும் தானே உங்களால அடுத்த கட்டத்துக்கு போக முடியும்னு அசிஸ்டன்ட் கேட்க, நீ இன்னும் இங்க இருந்து கிளம்பலையா, எனக்குன்னு பிளான் இல்லாம இருக்குமா அப்படின்னு சொங்கோங் சொல்ல அசிஸ்டன்ட் அங்க இருந்து போயிடுறான். இங்க ஜிங்கி இருப்பால, அவளுக்கு ஒரு அண்ணன் ஒருத்தன் இருக்கான், அவன் பேரு ஜிங்கு.
ஜிங் அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா பையனோட எங்கேயோ வெளியே போறதுக்கு பிளான் பண்ண வச்சிருக்கீங்க, எனக்கு அங்க போறதுல இஷ்டம் இல்ல, நான் அவர் தலைவருங்கிறதால அவனுக்கு ஐஸ் வைக்கிறதுக்காக கூடவே போவேன், மத்தவங்க எல்லாம் சொல்லுவாங்கப்பான்னு சொல்ல ஜிங்கோட அப்பா பாக்குறாரு. அதெல்லாம் யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க, 4 பிரிவுல நீ ஒரு பிரிவுக்கு தலைவன் ஆக போற, உன்னை யாரு கேள்வி கேப்பா அப்படின்னு பாத்துட்டு இருக்கும் போதே ஜிங்கி ஓடி வந்துடுறா. அப்பா அண்ணா போகாட்டி நான் போறேன்பான்னு சொல்ல, நீ எங்கேயும் போக வேண்டாம், போய் உன் வேலையை பாரு அப்படின்னு ஜிங்க பார்த்து, நீ கிளம்பி போற புரியுதா அப்படின்னு நமக்கு அப்பா சொல்லிடுறாரு. ஜிங்கி போறா. அவளும் கொஞ்சம் மந்திரத்தை எல்லாம் போட்டு, அம்மா அந்த பீனிக்ஸ் முகமூடி யாரு அப்படின்னு அவ பக்கத்துக்கு தேட ஆரம்பிக்கிறா. கரெக்டா அங்க ஒரு ஷெல்ஃப்ல ஏதோ கருப்பு கலர்ல துணி இருக்க மாதிரி இருக்கு. ஷெல்ஃப் கொஞ்சம் ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள மாஸ்க் கருப்பு துணிலாம் இருக்கு. இது என்னவா இருக்கும் அப்படின்னு ஜிங்கி கன்ஃபியூஸ் ஆகுறா. நேரா கிளம்பி நம்ம நீஹ்வாவை பாக்குறதுக்கு போயிடுறா பையனோட இடத்துக்கு. அம்மா நீதான் நீஹ்வாவான்னு கேட்டுட்டு இருக்க. ஆமா நீதான் அந்த ஜிங்கியா, உன்னை பத்தியும் கேள்விப்பட்டேன், நீயும் பையன் மேல கண்ணு வச்சிருந்தா அதை ஸ்டாப் பண்ணிக்கோ, ஏன்னா அவன் என்னதான் லவ் பண்றான் அப்படின்னு வழக்கம் போல நம்ம நீஹ்வா சொல்ல, சி வெக்கம் கட்ட பொண்ணு அப்படின்னு அவ கிளம்பி நேரா உள்ள போயிடுறா. நேரா நம்ம பையன் பக்கத்துல நீஹ்வா உட்காந்துட்டு கதை புக்கு படிக்க ஆரம்பிக்க, அங்க ஜிங்கி போயிடுதுன்னா உட்கார இடம் தானே, பாருங்க அந்த பொண்ணு உட்காந்துருக்கா, சீனியர் அவளை எந்திரிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்ல பையன் பாக்குறான். பொண்ணுங்க பிரச்சனையில தலையிடாம இருக்கிறதே நல்லது அப்படின்னு வாயை மூடிக்கிட்டு இருக்கான். இப்படி மாறி மாறி இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா நம்ம பையனை மாஸ்டர் கூப்பிடுறாரு. ஒரு வேலையா நீ வெளியே போகணும், போயிட்டு உன் வேலையை பண்ணிட்டு வா புரியுதா. பையன் மறுபடியும் திரும்ப வருவான். லிங்கியும் பாத்துடுறான். என்னடா ஆச்சு அப்படின்னு நம்ம பின்னாடியே போய் கேட்க, நான் முக்கியமா ஒரு இடத்துக்கு கிளம்பணும், அரக்க சம்பந்தப்பட்ட விஷயங்கிறதால நீஹ்வா அவங்க கூட்டு போறது சரிப்பட்டு வராது, நீ இங்க இருந்து அவளை பாத்துக்கிறியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. ஏன்டா விட்டு போற, ஜிங்கி கிட்ட விட்டு போ, என்ன கூட்டு போ, அவங்க 2 பேரும் பொண்ணுங்க ஒத்து போகும்ல அப்படின்னு சொல்ல, அப்போ நம்ம ஜிங்கியும் வந்துடுறா, நீஹ்வாவும் வந்துடுறா. என்னதுக்கடா அவ கூட மாட்டி விடுற அப்படின்னு ஜிங்கி கேட்க நீஹ்வா பாக்குறா. அப்ப என்ன மறுபடியும் விட்டுட்டு கிளம்ப போறியா, லவ் பண்றவங்க 2 தடவை விட்டு கிளம்புவாங்களாம், 3வது தடவை விட்டு கிளம்புனா அவங்களுக்கு பாசமே இல்லையா, நான் புக்ல படிச்சேன், உனக்கு என் மேல பாசமே இல்ல அப்படின்னு கோச்சிட்டு போயிட்டு நம்ம நீஹ்வா தனியா உட்காந்துக்கிறா. ஜிங்கி இன்னொரு பக்கம் சோகமா போயிட்டு, நம்மள கூட்டு போக மாட்டானாடா, நம்ம என்னடா பண்ண போறோம் அப்படின்னு லிங்கி விட்டு போய் கேட்டுட்டு இருக்கா. என்ன கூட்டு போவான், ஒன்னதான் கூட்டு போக மாட்டான் அப்படின்னு லிங்கியூ சொல்றதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்து என்ன ஆக போது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.